Enjoy the tasty recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோகனட் கேக் ரெசிபி. கேக் செய்யணும் அப்படினா வீட்ல மைக்ரோவேவ் ஓவன் தான் இருக்கணும் அவசியம் இல்லங்க. இட்லி குக்கர் இருந்தாலே போதும். இந்த கேக்க மைக்ரோவேவ்ல எப்படி செய்யணும்ன்றதையும் இட்லி குக்கர்ல எப்படி செய்யணும்ன்றதையும் சிம்பிளா ஈஸியா உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் கடைசில வருது. இந்த கேக்க நம்ம வீட்ல எப்படி சுலபமா சுவையா செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல மைதா மாவு 2 கப் நிறைய எடுத்துக்கலாம். அடுத்தது துருவின தேங்காய் நமக்கு வேணும். தேங்காய் துருவி இல்லைனா கவலை விடுங்க. தேங்காவை சில்லு போட்டு அதோட பின் பகுதியில நல்லா பீல் பண்ணி அதை கீழே போட்டுருங்க. இப்போ இந்த வெள்ளை பகுதியில் மட்டும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுல 1 கப் நிறைய எடுத்து மைதா மாவோட சேர்த்துக்க போறோம். இப்போ நமக்கு வேண்டிய அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நம்மளுடைய ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளெண்டர்ல 3 முட்டை, 1 கப் நிறைய தேங்காய் எண்ணெய் அல்லது எந்த விதமான ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. 1 கப் நிறைய தயிர், 1 கப் நிறைய சீனியும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது சீனி கரையிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் நிறைய வெனிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற ட்ரை இன்கிரீடியன்ஸோட இந்த வெட் இன்கிரீடியன்ஸும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. மொத்தமா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கிட்டா போதும். 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம கலந்தாலே போதுமானது. இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு எந்த விதமான மோல்டையும் எடுத்துக்கலாம். நான் இங்கே கிளாஸ் மோல்டு ஒன்று எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் மோல்டில் நான் பாதி தான் கேக் பேட்டர் ஃபில் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது கேக் பொங்கி ஃபில் ஆகி வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் தரையில் கொஞ்சம் டேப் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸஸான ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிரும். இப்போ ஒரு இட்லி குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம கேக் பேட்டர் ஃபில் பண்ண அந்த கிளாஸ் பவுலில் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். மினிமம் லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் நம்ம அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு கிளாஸ் மோல்டை க்ரீஸ் பண்ணி அதுலேயும் நம்ம கேக் பேட்டரை போர் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம மைக்ரோவேவில் வைக்க போகிறோம். 200 டிகிரி மைக்ரோகன்வெக்ஷன் மோடு 25 நிமிஷம் மினிமம் நம்ம வச்சு எடுக்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. குக் ஆன பிறகு அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் நிறைய தேங்காய் பாலும் 3/4 கப் அல்லது 1/2 கப் நிறைய சீனியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சீனி கரையிற அளவுக்கு. இதுதான் நம்மளுடைய சுகர் சிரப். சுகர் சிரப் அப்படின்னா வெறும் தண்ணியில நம்ம சீனி சேர்த்துக்குவோம். ஆனா இந்த வாட்டி இது கோகனட் கேக் அப்படிங்கறதுனால நம்ம தேங்காய் பால்ல சேர்க்கிறோம். இப்போ நம்மளுடைய கேக் டின்ல இருக்கிற கேக்கை நல்லா குத்தி எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் பால் ஃபுல்லா அது நல்லா அப்சர்வ் ஆயிரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம 1 கப் நிறைய தேங்காய் பால் எடுத்தோம். 1 கப் நிறைய தேங்காய் பால் வந்து மைக்ரோவேவ்ல செஞ்ச கேக்குக்கும் நம்ம குக்கர்ல செஞ்ச கேக்குக்கும் சேர்த்துதான். அதனால நம்ம 2 கேக்குக்குமே அது போதுமானதா இருந்தது. இப்போ நம்மளுடைய சுவையான ஜூசியான கோகனட் கேக் தயார். நான் ஏற்கனவே கேக் செஞ்சு போக மிச்சம் இன்னும் கொஞ்சோண்டு கேக் பேட்டர் இருந்தது. அதை ஒரு சின்ன பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதை மைக்ரோவேவ் சேஃப் மோட்ல 2 நிமிஷம் வேக வச்சு வழக்கம் போல எல்லா மெத்தடையும் அதே ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன டிப், அதாவது இன்னைக்கு ரெசிபியோட டிப் என்னன்னா இதுதாங்க. தேங்காய் பால்ல சீனி சேர்த்து நம்ம சுகர் சிரப் நம்ம ஃபர்ஸ்ட் பேக் பண்ண கேக்ஸ்ல நம்ம ஆட் பண்ணோம். அது டேஸ்டா இருந்தது. ஆனா உண்மையை சொல்ல போனா தேங்காய் பால்ல சீனி எதுவும் சேர்க்காம கெட்டி தேங்காய் பால் மட்டும் ஊற்றி எடுத்த இந்த கேக் தான் ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸா இருந்தது. நீங்களும் மறக்காம சர்வ் பண்றப்போ ஃபைனலா கொஞ்சோண்டு தேங்காய் பால், அதாவது கெட்டி தேங்காய் பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கடைசியா நீங்க போர் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்டா சில்லா சூப்பரா இருக்கும். இது எப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எங்களுக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ஜாய் தி டேஸ்டி